أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد كان الله تعالى في القرآن والقرآن المجيد صدق الله تعالى العلي العليم பயந்தோர்களுக்கும் பயப்படாதவர்களுக்கும் அஞ்சியவர்களுக்கும் அஞ்சாதவர்களுக்கும் அடிபணிந்தவர்களுக்கும் அடிபணியாதவர்களுக்கும் வணங்குவோர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் தன்னையே நினைப்போர்களுக்கும் தன்னையே நினைக்காதவர்களுக்கும் அருரஹ்மானாக இருந்து கிருபை புரியும் வல்ல இறைவனே பேர் அருளாலே ஒரே ஆரம்பம் செய்கின்றேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் மனிதர் குலத்தின் மாணிக்க குலத்தின் தாயகம் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவட்டை வலுவாமல் கட்டி காத்து வாழ்ந்த உற்றார் உறவினர்கள் உத்தம சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபாக் தாபீன்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் உலக பாயராசிரியர்கள் புதுகுல அத்தாஃபுக்கள் இஸ்லாத்தின் ஆணி வேர்களாகிய பதில் சமாபாக்கள் உள்ளிட்ட கடைசி விருதாகிய மனித சமுதாயத்தினர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அருள் இறங்கு இந்த இனிய இறையிடத்திலே அருமையான ஜும்மாவிலே இறை அருள் பெறக்கூடியவர்களாக முந்தி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வரக்கூடிய அனைவர்களின் மீதும் நிர்ணயமாக நான் மேலே குறிப்பிட்டேன். அர்-ரஹ்மான் என்று அர்-ரஹ்மான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை 5 நேரம் வணங்கி தொழுது கொண்டு அவனுடைய கலாமை குர்ஆனை ஓதிக்கொண்டு அவனை வாழ்த்தி திக்ர் செய்து கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு ஹஜ் சென்று தான தர்மங்களை வழங்கிக் கொண்டு இப்படி வல்ல இறைவன் வகுத்திருக்கக்கூடிய அமலியத்தின் அம்சத்திலே வாழக்கூடியவர்களுக்கு நான் கிருபை புரிகிறேன். என்னை யார் என்று கேட்கிறான் அல்லவா, அல்லாஹ் யார் என்று அவனுக்கு நான் கிருபை புரிகிறேன். காரணம், இந்த துனியாவை பொறுத்தவரை பாடு பாகற்ற படைத்த ரப்பாக நான் இருக்கிறேன். எப்படி இங்க யாருக்கும் நம்ம நினைக்கலாம் 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ் நம்ம மீது கிருபை புரிகிறான் என்று நம்மளுக்குள் இருக்கலாம். யாரையாவது கஷ்டப்படுத்தினாவோ யாரையாவது துன்ப துயரங்களுக்கு உள்ளாக்கினாவோ அவர்கள் மீது அல்லாஹ் ஏதோ ஜனநாயகத்து கோபம் ஏற்படுத்தியது போல நம்மளுக்கு தோற்றமாக இருக்கலாம். ஆனால் வல்ல இறைவன் இந்த துனியாவை பொறுத்தவரை நான் யாரின் மீது பாகுபாடற்ற படைத்தளவாக இருக்கிறேன். என்னை யாருமே கேட்கிறவனுக்கும் நான் அனைத்து விதமான பட்ட பதவி சொத்து சுகம் மனைவி மக்கள் எண்ணற்றவர்களை நயமத்தை நான் வாரி வழங்குகிறேன். என்னை யார் என்று கேட்கிறவனுக்கும் வழங்கியிருக்கிறேன், வணங்குறவனுக்கு அதான் பதிவு செய்வேன். ஆனால் இங்கே வந்து இறைவன் பதிவு செய்கின்ற போதுதான் நிர்வகியும் என்பதாக பதிவு செய்கின்றான். நிர்வகி என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு உட்பட்டு இந்த துனியாவிலே யார் வாழ்ந்திருப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மறு உலகத்திலே கிருபை புரிகிறான். அந்த இறைவனின் அன்பும் அருளும் ஈரேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கு தள்ளவினர்களே, இஸ்லாத்தின் 1446வது ஹிஜ்ரி ஆண்டு என்றும் இஸ்லாத்தின் சிறப்புக்குரிய 4 மாதங்களை வல்ல இறைவன் பதிவு செய்வான். துல்காயிதா, துல்ஹஜ், இந்த முஹர்ரம், தனித்து வரக்கூடிய 7வது மாதமாகிய ரஜபு, இந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். 12 மாதங்கள். அதில் 3வது மாதம் இந்த முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்மாவிலே 10 ஆண்டுகளை கடந்து இந்த வையம்பட்டியில வல்ல இறைவனின் பேரூர்களாக உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று உரையாடி கொண்டு வருகிறேன். இன்ஷா தொடர்ந்து அல்லாஹ் நாடினால் வருகிறேன். அருமையானவர்களே, நான் உரையை துவங்குவதற்கு முன் நூற்றாண்டை கடந்து ஒரு பதிவை செய்து உரையை துவங்குவதை வளமையாக ஆக்கி வைத்திருக்கின்றேன். வரலாறு அறிந்தவர்கள் வரலாறு படைக்கலாம்,
சிறப்புகளை தெரிந்து வாழ்ந்தவர்கள் சீர்கிற வாழலாம், இல்லை என்றால் சீடுகள் தான் வாழ வேண்டும். அதன் அடிப்படையிலே குறுகிய நேரத்திலே சில வரலாற்று சிறப்புகளை பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். சங்கையானவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது நாயகத்தின் பிறந்த தினத்தையோ இல்லை அவர்களுக்கு 40 வயதிலே நபித்துவம் வழங்கப்பட்ட தினத்தையோ இல்லை அவர்கள் மறைந்த தினத்தையோ அடிப்படையாக கொண்டு நாம் ஹிஜ்ரி ஆண்டை கணக்கெடுக்கிறது கிடையாது. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு, மக்காவை விட்டு மக்காவின் மக்களின் தொல்லைகள் துயரங்கள் தாங்க முடியாத ஒரு இக்கட்டான காலநிலையில் அல்லாஹ்வுடைய முன்னர் அறிவிப்பின் அடிப்படையில் மதீனாவுக்கு பெருமானார் ஹிஜ்ரத் சென்றதை தான் நாம் ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கிட்டு வருகின்றோம். அந்த ஹிஜ்ரத் செல்கிற வழியிலே கூபா என்ற நகரிலே சிறிது நாள் பெருமானார் அவர்கள் தங்கியிருக்கின்ற போது மஸ்ஜிதே கூபா என்ற ஒரு இறையிடத்தை நிறுவுகின்றார்கள். அங்கேதான் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் கடமையாக்கப்பட்டது. இப்ப இந்த ஹிஜ்ரத்து நாமளும் செய்கின்றோம், பல நாடுகளுக்கு செல்கின்றோம். மலேசியா, சிங்கப்பூர், பாரிஸ், ஜப்பான், அரபு உலகத்துக்கு செல்கின்றோம், சவுதி, கத்தார், மஸ்கட், எண்ணற்ற நாடுகளுக்கு செல்கின்றோம். ஆனால் நாம் செல்லக்கூடிய ஹிஜ்ரத் என்பது எந்த நோக்கம் என்பது நமக்கே தெரியும். ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஹிஜ்ரத் சென்றது எந்த நோக்கம் என்பது ஓரளவுக்கு நமக்கு புரியும். அவர்கள் சென்ற ஹிஜ்ரத்து இந்த ஏகத்துவத்தை இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக தன்னுடைய நாட்டை துறந்து, நகரத்தை துறந்து, மக்களை மறந்து, மனைவி மக்களை மறந்து, தாய் தந்தையர்களை மறந்து, உற்ற உறவுகளை மறந்து, அனைத்தையும் மறந்து தீனுக்காக ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள். நாமும் இன்றைக்கு ஹிஜ்ரத்து புறப்படுகின்றோம். அது நம்முடைய தேவைகளுக்காக, நோக்கத்துக்காக பல நாடுகளுக்கு ஹிஜ்ரத்து புறப்படுகின்றோம். ஏனென்றால் நம்மளை பொறுத்தவரை இன்னைக்கு இஸ்லாம் என்பது ஒரு கடுமையான ஒரு நிலையிலே வைத்து வாழக்கூடியதல்ல. அன்றைக்கு இஸ்லாம் என்பது ஒரு கடுமையான நிலையிலே பல கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொண்டு விதையாக, செடியாக, கொடியாக, கிளையாக, மரமாக, ஆழவளத்து விருதாக இன்னைக்கு கோடான கோடி மக்களை கொண்ட இந்த இஸ்லாம் இருப்பது என்று சொன்னால் பல தியாகங்களை செய்து இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த தியாகங்களையும் செய்யறதுக்கு இஸ்லாத்திலே நமக்கு அருகதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு உதாரணமாகவே பார்த்தால், இஸ்லாத்தை வந்த இறைவன் குறிப்பிடுகின்ற போது 2 வகையாக பதிவு செய்கின்றான். முதலாவதாக பதிவு செய்கின்ற போது இதை ஒரு மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த ஒரு அமைப்பாக நான் அமைக்கவில்லை என்று சொல்லிவிடுவோம். இதை இஸ்லாத்தை ஒரு மார்க்கம் என்பார். மார்க்கம் என்றால் கெய்டு, பிறருக்கு வழிகாட்டி என்பார் நம்மளை. ஆனால் நாம எப்படி வாழ்றாங்க, நம்ம லட்சணம் நமக்கு தெரியும். பிறர்களை கெய்டாக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு உணர்வற்ற சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இதையெல்லாம் இஸ்லாம் வேறறுத்ததோ, வேறோடு மண்ணோடு அறுத்ததோ, அந்த கலாச்சாரங்களை எல்லாம் மூல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு அத்தனையும் குடிகொண்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறதால் தான் காப்பாற்ற. இதோடு இடத்துலதான் இந்த இஸ்லாத்தை குறிப்பிடுகிற போது ஃபர்லான 50 தூணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடத்திற்கு குறிப்பிடுகின்றான். ஃபர்லான கடமை என்று சொன்னாலே அந்த குறிப்பிட்ட காலநிலையிலே, குறிப்பிட்ட நேரத்திலே செய்யக்கூடிய அமளியத்துக்கு பேரு தான் ஃபர்ல் என்பது. இப்ப சுன்னத்தில் அடி வாஜிபு வித்ரி என்பதெல்லாம் அதை நம்ம அந்த காலநிலையில செஞ்சாலும் தவறி செஞ்சாலும் கூட நமக்கு எந்த குறையும் கிடையாது, நன்மை தான். ஆனால் இந்த ஃபர்ல் என்பது அந்த காலநிலையில குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். அப்படி ஃபர்லான 50 தூணை கொண்டு நிறுவப்பட்ட கட்டணமாக இந்த இஸ்லாத்தை எல்லாம் குறிப்பிடுகிறார். அதிலே நோன்பு. இப்ப நோன்பை நாம் எடுத்துக்கொள்வதற்கானால் அது ஃபர்லான கடமையாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிஷன் ரியாக்ஷன் வைக்க மாட்டான். அதாவது எல்லாருமே நோன்பு வைக்கணும்னு சொல்ல மாட்டான். சிலர்களுக்கு விதிவிலக்கு கொடுப்பான். பாலூட்டு தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், ஊசி, மெடிசன், டேப்லெட் உட்கொள்ளக்கூடிய அதிக வியாதியஸ்தர்கள், 40 மைலுக்கு அப்பால் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணிகள், அப்புறம் காலகட்டத்தில் மூத்தப்பட்டு அதிகரிச்சு. அதே போல 4வது தூணாகிய சர்க்காத்து 102 லட்சத்துக்கு 2500 வல்ல இறைவன் போட்ட வருமான வரி. அது வசதியானவர்களுக்கு தான், கீழானவர்களுக்கு அல்ல.
அதே போல ஹஜ்ஜி 5வது தூணாகிய ஹஜ்ஜி. இன்னும் சொல்ல போனா ஒரு ஹாஜி மக்குலான முறையில ஒப்புக்கொள்ளப்பட்ட முறையில ஹஜ்ஜி செய்துவிட்டு அதே தன்மையோடு மரணித்து விடுவாரே. ஆனால் இங்க வாழ்ந்து அவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து அல்ல வைத்திருக்கிறார்கள் என்கிற போது குரானை கற்றுத் தேர்ந்த ஆளியும் கூட, உள்ளத்திலே குரானை கற்றுத் தேர்ந்த ஆளியும் கூட சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லா இடத்துல தன் குடும்பத்து சார்பிலே 10 நபருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பவர் பேரிசன். அதே நேரத்தில் மக்குலான முறையில ஒப்புக்கொள்ளப்பட்ட முறையில ஒருவர் ஹஜ்ஜி செய்திருப்பாங்கன்னா அவர் 70 நபர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பவர் பேரிசன் கொடுக்கலாம். அல்ல அந்த ஹஜ்ஜை விடுவதற்கு விதிவிலக்கு வைக்கிறான். பொருள் பலம் மட்டும் இருந்தால் என்னுடைய வீட்டுக்கு வா என்று சொன்னவன் பொருள் பலத்தோடு உடல் நலம் இருந்தால் சேர்ந்து வா. ஆனா இந்த 2வது தூணாகிய தொழுகையை விடுவதற்கு எந்த சாத்தியக்கூடாமல் அல்லா வச்சுக்கிறாங்க. அருமையானவர்களே, சிந்தியுங்கள். என்ன சாத்தியக்கூறு வச்சிருக்கான்? 2 நபர்கள் விழலாம். ஒன்று பாலிய வயதை தாண்டாத சிறு பிள்ளைகள். அதாவது பெருமானார் சொல்வார்கள் 7 வயதாகிவிட்டால் ஒரு குழந்தையை தொழுக தூண்டுங்கள் என்பார்கள். 10 வயதாகிவிட்டால் அதை குழந்தை தொழிலை விடுவது போல இருந்தால் அவர்களை அடிப்பதற்காக பிரம்பு வைத்துக் அடிப்பதற்காக பிரம்பு வைத்துக் கொள்வது சுண்ணத்து என்றெல்லாம் பதிவு செய்வார்கள். அப்படி 7 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தொழுகை கடமை இல்லை, அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு தொழுகை விடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மென்டல்ஸ், வைத்தியம். ஏன்னா அவர்களுக்கு சிறு பிள்ளையும் ஒன்று. அவர்கள் என்ன சொல்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது, நாம என்ன சொல்கிறோம் அவர்களுக்கு புரியாது. அதனால் அந்த மென்டல்ஸ் இந்த 2 பேரை தவிர ஆண் பெண் இருசாரர்களின் மீது கட்டாய கடமை என்று தான் அல்லா தொழுகையை சொல்கிறான். அதே மாதிரி நம்மளை படைக்கப்பட்ட நோக்கத்தையும் அல்லா அப்படியே தான் பதிவு செய்கின்றான். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு அன்றி என்று தான் பதிவு செய்யலாம். வேற கேள்வி கூத்துக்காக நீ விளையாட்டுக்காக இந்த கேவல கட்ட உலகத்துக்காக உன்னை படைத்தேன் என்று சொல்ல மாட்டான். என்னை வணங்குவதற்கு அன்றி என்று தான் சொல்லுவான். அதை நினைவு கூறும் விதமாகத்தான் 114 சூறாக்களில் தோற்றுவா என்று அழைக்கப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அலாந்து சூறாவையும் 4வது 5வது வசனத்திலே அறிவுறுத்தி வலியுறுத்தி வந்த பதிசெய்கிற போது இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன். எப்படி இய்யாக நஅபுது என்னை வணங்கு, இய்யாக நஸ்தஈன் என்னிடத்தில் உங்களுடைய தேவை உதவி. ஆனால் இந்த தொழுகையிலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? ஒரு காலங்களிலே ஒரு நூற்றாண்டை கடந்து போவதற்கான 2000 கீழே போவதற்கான பயம் என்பது இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில வந்து எதை கத்தினாதான் இல்லை, ஏதாவது ஒரு விழா எடுத்து அதுல யாராவது சிறப்பு பேச்சாளர்கள் அழைத்து அவர்கள் கத்தினாதான் இதுதான் பயம் என்று இருந்தது. ஆனா இன்னைக்கு பொழுதனைக்கும் இந்த உரை பல நிலையிலேயே மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படுகிறது. ஆனா இருந்தாலும் இந்த உரைக்கு இன்னும் உயிரோட்டம் கிடையாது. உணர்வற்றவர்கள் மத்தியிலே உரையாடுவது எரும மாட்டின் மீது மழை பெய்வது போன்ற உணர்வு என்று பாபா சொல்வது போல இந்த உரை இன்றைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறது. காரணம், மக்களை பொறுத்தவரை இந்த உரையை 3 வகையாக பார்க்கிறார்கள். ஒன்று, ஹஜரத்துமார்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஊரிலே பேசினார்கள் என்று சொன்னால் ஏதோ 10,000 15,000 17,000 20,000 வரைக்கும் சம்பளத்துக்கு அவர்கள் பேசுகிறார்கள். ஏதாவது வினா எடுத்து ஒரு சிறப்பு பேச்சாளரை அழைத்துக் கொண்டு பேச வைத்தால் அவருக்கு கவலையை போட்டு 10,000 15,000 ரூபாய் கொடுக்கிறதுக்காக அவர் பேசுகிறார். எங்களை போன்றவர்கள் உதவி நாடி பேசினா இந்த உரைக்கு இவன் உரையாடி கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வுல தான் நாம் இந்த உரையை இன்றைக்கு உயிரற்ற உரையாடி கொண்டு வருகிறோம். ஆனா இந்த உரையை ஆற்றக்கூடியவரை அதற்கான நிலை இந்த எண்ணெயை பார்த்தால் கண்மணி நாயகத்துடைய கணித மொழி 2 அடிப்படையாக கொண்டு, ஒண்ணு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கு. கேட்கிறதை கேட்காம போனாங்க, நீ சொல்லிக்கிட்டவா. ஏன்னா வைரக்கல்ல இருக்கும் போது சாதா கூலம் கண்டு மாதிரிதான் இருக்கும். அதை தீட்டத்தான் ஒளியில் விடும். அதே போலதான் வண்ணை இறைவன் தாயத்தை வைத்திருப்பதாக சொல்கிறார். இன்னொரு கவலை கொள்ளுங்கள். இன்னைக்கு பள்ளிவாசை இல்லாத ஊரிலேயே பள்ளிவாசை கட்டாங்க. ஒரு பள்ளிவாசை இருந்த ஊர்ல 2க்கு 4 4க்கு 8 8க்கு 16 16க்கு 32 பள்ளிவாசல் தான் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஒழிய படைத்தவனை வணங்கவா அல்லாஹ் அதான் மிகப்பெரிய வாய் என்று அழைத்தா வருவதற்கு நாதி இல்லை. ஏன் இந்த அளவுக்கு இந்த கொடுப்போக்கான
என்ன சொல்லிக் கொண்டு வாழ்கிறோம்? அல்லாஹ் மீது பற்றுடையதாக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். பெருமானார் மீது பாசம் உரியதாக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். மௌத்தை நம்பியவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். மௌத்துக்கு பிறகு எழுப்பி கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய அந்த மறுமை நாளை நம்புவதாக இப்படி நாம் உலகத்தால் சொல்லிக் கொண்டுதான் வாழ்கிறோம். அது உண்மையிலே உள்ளத்தை பதிவு செய்தால் நாம் இந்த தொழிலை இழப்போமா? சற்று சிந்திய அருமையானவர்கள். ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் என்பதை போல சொல்லக்கூட உலகத்தால் உதிர்க்கக்கூடியவர்கள் தான். அது உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டு நம்ம வாழ்க்கைக்கு பண்படுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தல. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பல நிலைகளில் நம்மளுடைய இருப்பதை பதிவு செய்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் நான் எப்படிப்பட்டவன் என்றால் உன்னுடைய பிடலை நலத்தின் சமீபமாக இருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்ல இருவர் ஒரே இருக்கிற இடத்துல மூன்றாவதாக நாம் இருக்கிறோம். நீ நல்லதை சொல்றியா தீயதை பேசுறியா என்று நான் கேட்டவனாக இருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்கிறான் 4 சவத்துக்குள்ள 4 பேருக்கு மத்தியில் நீ செய்யக்கூடிய நன்மை தீமையை பார்த்தவனாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான் நீ சொல்லுவது செய்வது மட்டும் நல்லதா கெட்டதா என்று நான் அறிந்தவன் அல்ல, நீ உள்ளத்தில் சிந்திப்பதை நான் அறிந்தவராக இருக்கின்றேன். இன்னொரு இடத்துல சொல்கிறான் தன்னுடைய செவிப்புலனை இருளில் ஊர்ந்து செல்லக்கூடிய கட்ட எறும்பு கூட வந்த இறைவன் பதிவு செய்யவில்லை, சித்த எறும்பை குறிப்பிடுகிறார். இருளில் ஊர்ந்து செல்லக்கூடிய சித்த எறும்புடைய ஓசை எனக்கு கேட்டிருக்கிறார். நீ வாயை திறந்து இந்த இடத்துல எதுக்கெல்லாம் எனக்கு கால்களை விடுவோம், நீ வாய்ப்புகளை என் செவித்துதான். ஆனா இந்த நம்பிக்கையே நமக்கு என்ன இல்லை. அல்லாங்கிறவன் ஏதோ வானத்துக்கு மேல இருக்கிறது போலையோ இல்ல பூமிக்கு கீழே இருக்கிறது போலையோ இல்ல வானத்துக்கு பூமிக்கு நடுமத்தியிலே இருப்பது போல நான் நம்ம கல்வியில் என்ன செய்யலாம்? அல்லாஹ் ஒருவன் நம்மளை பார்க்கிறான் என்றோ, அல்லாஹ் நம்மளுடைய சுதை கேட்கிறான் என்றோ, அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்றோ உணர்வு கிடையாது. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வு இல்லாதவர்களால்தான் இந்த பயானுக்கு ஒரு உணர்வற்ற உயிரற்ற உரையாகவே இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த இஸ்லாத்தின் 50 தூணிய 2வது துணைய இந்த தொழுகையை நாம இறந்து வாழக்கூடிய நிலையை ஏன் தொழுகை இறக்கிறது என்பது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாங்க, தொழுகைக்காக எதையும் எதற்காக தொழுகை இறந்த. ஆனா நீங்க எதற்காக நாம தொழுகை இறக்கிறதே தெரியாது. தொழுகைக்காக எதை இறக்கிறேன், எதற்காக தொழுகை இறக்கிறேன் நம்ம யாரா இருக்கிறோம் கேட்டா ஒரு சில பேர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாங்க வீட்டிலேயே தொழுகிறோம், கடையிலேயே தொழுகிறோம். அப்புறம் வீட்டுல தொழுவதற்கு கடையில தொழுவதற்கு எதுக்கு ஊருக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு? அது கேட்க வேண்டிய இப்ப வீடு எட்ட இருக்கு, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நிலை இல்லை. அவர்கள் இயலாதவர்கள் வீட்டுல தொழுகிறோம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கடை எட்ட இருக்கு, பள்ளிவாசலுக்கு கடைக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க கடையில தொழுகிறார்கள், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஊருக்குள்ள பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல பள்ளியாசல கடையை வச்சுக்கிட்டு கடையில தொழுவதை வீட்டுல ஊர்ல இருக்கு பள்ளியாசல் என்பதுக்கா? இந்த சும்மா ஒரு நாளைக்கு வாரத்துல கூத்தடிக்கிறதுக்கா? அப்படிதான் இருக்கு பள்ளியாசல். இந்த வாரம் ஒரு நாளைக்கு மட்டும் வர வேண்டியது. அப்ப நம்ம 1.7 அதிகபட்ச கணக்கு 7 நாள். அதை தாண்டி ஒரு கணக்கெல்லாம் பார்க்கிற அளவுக்கு நம்ம அல்லாவுடைய விஷயத்துல சிந்தனையை செலுத்துறது இல்லை. ஒரு ஜும்மாவுக்கும் மணி ஜும்மாவுக்கும் இடைப்பட வேண்டிய நேரத்தை நாம் பார்ப்போமே என்றால் 168 மணி நேரம் 10,080 நிமிடம் 6,04,800 செகண்ட் நொடி என்பான். மௌத்து என்பது ஒரு நிமிடம் 60 செகண்ட் 60 நொடிக்குள் தான் நமக்கு அல்லாஹ் அந்த சக்கராத்தை ரூபப்படி பிடிக்கக்கூடிய நிலையை வைத்திருக்கிறார். இந்த சக்கராத்தை ஆணில இருந்தவர் அடியில இருந்து பார்த்திருக்கலாம். ஆனா நாம என்ன செய்ய, இவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமே பள்ளிவாசலுக்கு வருவதை வரலாற்றி கொண்டு வாழ்கிறோம். அதே மாதிரி 5 வேளை தொழிலாளிகளுடைய நிலையும் பார்த்தா ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும். 12:40 வாங்கு, 1 மணிக்கு காமத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வச்சிருக்காங்க. நம்ம கடையில் மேலப்பாடி நெல்லை மாவட்டத்துல 10 நிமிஷம் தான் காமத்து டைம். மக்கள் நிறைஞ்சக்கூடிய இடம் உடனே 10 நிமிஷம், கொஞ்சம் 20 நிமிஷம், 25 அரை மணி நேரம் வரையெல்லாம் காமத்து தெரியும். தெரிஞ்சா நீங்க எப்படி வருவார்கள்? இந்த 5 நேர தொழிலாளிகளை எப்படின்னு கேட்டா, அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும்போதுதான் புறப்பட்டே வருது. முன்னாடி அதை அடிப்படை படிக்க வந்து 1 ரெக்காயத்து 2 ரெக்காயத்து 3 ரெக்காயத்து 4ஐயும் தொடர்ச்சி விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு
சலாஞ்சலி திரும்பினாலே இவர் கையை எதிர்த்து சொல்லுவாரு. இதைத்தான் பெருமானார் சொல்வார்கள் பொதுப்போக்கான அமளியத்தின். எப்படி உயிருக்கு அமளியத்து, உணர்வற்ற அமளியத்து. ஏன் இந்த மாதிரி ஒரு பொதுப்போக்கான அசால்ட்டான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் பெரிய விஷயங்களை தேடி அறிகிறார். இந்த கேவல கெட்ட துணியாவை நேசிப்பதை தவிர வேறு ஒன்று கிடையாது. இந்த உலகம் என்று அல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லவா? வகின்னா நிக்குறிச்சிக்கும் தாரத்தை உலா மாணிக்கிய உமிதி வகின்னா நிக்குறிச்சிக்கும் தாரத்தை உலா மீண்டும் இந்த மண்ணிலிருந்து எழுப்பி மாணிக்கிய உமிதி நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருந்து கேட்கிறேன். அந்த நாளின் மீது அறக்குறை நம்பிக்கையை பெரியார் இருவரை படுத்துகிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தையில் அண்ணன் பெருமானாருக்கு வார்த்தைகள் முழுமையான நம்பிக்கைகள். இன்னொரு ஏழத்தான இது இரண்டாம் சாரத்தை நாம் இருக்கிறோம். நம்மளை பொறுத்தவரை என்ன செத்தவர்களை எத்தனை வண்டியான்னு அப்படித்தானே நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு கபர்ஸ்தான் 5 வேலை தொழுதுகிட்டு அல்லாவுடைய கலாவோடு செஞ்சுக்கிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு அல்லாவுடைய அமையத்தின் அம்சத்துல வாழக்கூடியவர்களுக்கு அந்த கபர்ஸ்தான் தான். இப்போ ஒரு சில கூட இருக்கிற இஸ்லாத்துல ஆணும் பெண்ணும் மலைக்கு கூட பள்ளியாசலுக்கு ஒதுங்க மாட்டேங்கிறான். பெயர்கள் சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்கள் மூன்றா போய்விட்டாலும் அவர்களை குழுப்பாட்டி கபருடைக்கு எந்த இறையிடத்துக்கு வராமல் இருந்தாலும் அந்த இறையிடத்துல கொண்டு வந்து வச்சுட்டா அவனுக்கு 4 தக்பீரோட தொழுக வச்சு அடங்குது. ஏன்னா இஸ்லாத்துல ஏதோ சுமந்துட்டாங்க அப்படின்னா அவனை தூக்கி வேற எங்கேயும் போட முடியாதுன்னு அந்த கபர்ஸ்தான். இப்ப நம்மளை பொறுத்தவரை என்னன்னா ஊர்ல ஒரு பள்ளியாச ஒரு கபர்ஸ்தான் 1000 கணக்குல மையத்தை போட்டு அடைக்கி நோட்ட மண்ணுதான். அப்ப அல்லா எப்படி கேள்வி கணக்கப்பா நான் நேரே குறிப்பிட்டது போல ஹஜரத்து மாறுவ பேசுனா சம்பளத்துக்கு கட்டுறா, விழாவுக்கு கட்டுனா அவர் ஹஜ்யாவுக்கு கட்டுறா, எங்களை போன்றவர்கள் ஏதாவது உதவியாளி கத்துனா ஏதாவது உதவிக்கு கத்துறா. அந்த மாதிரி இந்த உணர்வற்ற ஒரு உரையாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறது. அப்ப நம்மளுடைய அறிவை சிந்தனை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்னா உலக துணியாவுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க அல்லவா, ஒரு மணி துணி விந்தை கொண்டு 40 நாள் இரத்த நாள கட்டியாகவும் 4 மாத சத பிண்டமாக உருவாக்கி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து அவயங்களையும் கண்ணு, காது, மூக்கு, வாய், கழுத்து, மார்பு, கை, கால், ரோமம் உட்பட படைத்து தொப்புள் கொடி உணவு தான் உட்படக்கூடிய அந்த உணவை அந்த தொப்புள் கொடி வழியாக கருவறை என்ற இருப்பறைக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நாம் செலுத்தி நிறைமான 300 குறைமான 220 240 வச்சு வெளியில கொண்ட அப்படி தாண்ட இந்த கேவல கட்ட துணியாவை ஒரு காலம் அழிச்சு விட்டு மாவு அயாத்தி என்ற ஒரு இந்து போன்ற மலை துணியை கொண்டு உன்னை இருக்கும். நமக்கு இந்த மாதிரி அறிவுலாம் கிடையாது. எதை பிறந்தமா வளர்ந்தமா வாழ்ந்தமா செத்தமா மூத்தமா ஒரு வாழ்க்கையில வாழ்வதனால்தான் நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தையும் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஈர்த்து வைக்க வந்த நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையையும் நாம் புரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையும் அறிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை. இத்தனைக்கு நாம் என்ன சொல்லிட்டு வாழ்கிறோம்? பெருமானாரின் மீது பாசம் வைத்திருக்கின்றோம், நேசம் வைத்திருக்கின்றோம், அன்பு. உண்மையில் பெருமானார் மீது நாம் உண்மையில் பாசம் அன்பு வைத்திருந்தால் எந்த நிலைக்கு பார்ப்போம்? ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்களோடு பெருமானார் நடந்து செல்கிற போது உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள் பெருமானாரிடத்துல, நாயகமே, என் மனைவி, என் தாய் தந்தை, என் சொத்துக்களை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று. அப்போது பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் இன்னும் மோனித்தன்மை அடையவில்லை என்று. உடனே சுதாரித்துக் கொண்ட உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், என் உயிரிலும் மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று உண்மையை உரைத்தீர் என்று பெருமானார் சொல்வார். அப்ப பெருமானார் அதுதான் சொல்வார், ஒரு மூமின் நானவன் யார் என்று கேட்டால் அவன் தன்னுடைய பதவி, பட்டம், சொத்து, சுகம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட இன்றையவன் நேசிக்க வேண்டிய முழுமையாக அவன் மூமின் தன்மை அடைய முடியும். அப்போ உண்மையிலே நாம் பெருமானை நேசித்து போவதாக இருந்தால் பெருமானார் எதை விரும்பினார்கள் இந்த உலகத்தில்? எதை விரும்பினார்? மனைவியை விரும்பினார்களா? மக்களை விரும்பினார்களா? தாய் தந்தையை விரும்பினார்களா? பட்ட பதவியை விரும்பினார்களா? சக்கராத்துடைய ஆணிலே கூட தன் கண் குளிர்ச்சி தொழுகை என்றுதான் சொன்னார்கள். சொல்லுவது இலகு, செயற்படுத்துவது கடுமை. நான் கூட ஒரு விஷயத்தை பேசிட்டு
கொண்டுகிட்டு வந்ததுக்கு இல்ல அது கடுமம். ஆனா சொன்னதை செய்ததை சொன்னவர்கள் என்றால் இந்த உலகத்திலே பெருமான சொன்னார்கள். அதே போல தன்னுடைய ஆயுள் காலத்திலே வாழ்ந்தார்கள். சக்கராத்த ஆளிலே கூட அவர்களால் நடந்து பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய நிலை இல்லை. அப்படி இருந்து இரு தோழர்களுடைய உதவியை கொண்டு இரு கால்கள் தரையில இழுவ இணையிடத்துக்கு வந்ததாக நமக்கு ரிவாயத்து கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்தவித கஷ்டங்களையும் வைத்து அருமையானவர்களை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லலாம் மக்காவிலே 13 மதினாவிலே 23 ஆண்டுகள் 23 லட்சம் சதுர மைல் பரப்பாக ஆட்சி செய்தவர்கள் உலக தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நாளைய மையத்தில் தான் அடக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இல்லம் நம்ம ஊர் பள்ளிவாசலை விட பெருசாக நம்ம கட்டி இருக்கிறோம். அந்த அளவுக்கு நியமத்தை ரஹமத்தை நமக்கு வாரி வழங்குகிறது. இன்னைக்கு கேட்பாங்க குரானிலே இருக்க அதுல இருக்க இதுல இருக்காது. இந்த குரான் 23 இயர் சிறுக 23 ஆண்டுகள் இலக்கியருடைய பெருமையாக அதை மாற்று சொல்வதற்கு யாருக்கு வழி இல்லை. ஆனா இந்த குரான் இன்னைக்கு 30 ஜூஸ் 114 சூறாக்கள் என்று நாவுக்கு சுவையாகவும் காதுக்கு இனிமையாகவும் ஓதுவதற்கு வித்திட்டவர்கள் இரண்டாவது கலிபா அமீருல் முஃமினீன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சேன். நீண்ட வரலாற்றுக்குரிய சம்பவம். அந்த உமர் ஒரு முறை பள்ளிவாயிலே இருக்கிற போது முதலாவது கலிபா அபூபக்கர் அவர்கள் வருகிறார்கள். உமரை பார்த்து கேட்கிறார்கள், உமரை போயிட்டு நேரத்தில் நீங்க என்ன வேலை பசியும் நடக்கிறாங்க, நீங்க எங்க வந்தீங்க? உமர் அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க. நானும் பசியினார். இருவர் உரையாடி கொண்டிருக்கிற போது ரஹமத்துல் ஆலமீன் அகிலத்தாரின் அருள் கொடை என்று வல்லவனால் வர்ணிக்கப்பட்ட வல்லல் பெருமானார் வந்தார்கள். இருவரை பார்த்து கேட்டார்கள், இருவருக்கு இங்க என்ன வேலை என்று. யார் சூழலாம் சாப்பிட்டு பல நாளாகிவிட்டது, பசியில் நடக்கிறார்கள். என் உயிர் எவன் வசமோ அவன் மீது ஆணையாக நானும் சாப்பிட்டு பல நாளாகிவிட்டது என்று இருவரை அழைத்துக் கொண்டு அன்சாரி தோழரின் ஒருவரான அபூ அய்யூப் அன்சாரியை இல்லத்திலே சென்று அவர் வாய்க்கடையை தட்டி அவர் துணைவியார் இடத்திலே எங்க அபூ அய்யூப் என்று கேட்கிற போது 2 பேருக்கு வருகிறார். மூவரை மனமையை சொல்லி இல்லத்தில் அழைத்து அந்த பேருக்க கனியை வைத்து வைத்து ஒரு ஆட்டை குடிச்சு அறுத்து ரொட்டியை சுட்டு சார்பாக தயார் செய்து பயிர்கிற போது பயணம் பெருமானார் அவர்கள் அபூ அய்யூப் இடத்திலே சொல்கிறார்கள், அபூ அய்யூபே என்னுடைய இதய கொழுந்து ஃபாத்திமா நாயகியும் சாப்பிட்டு பல நாளாகிவிட்டது. இதுல இருந்து சிறிது கீதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்மள முடிய வச்சுக்கிறான். பலவிதமான பதார்த்தங்களை செய்து திங்க முடியாம திண்டு கற்க முடியாம கற்கிற நிலைமை நேரத்தை நமக்கு வாரி பொழிகின்றான். அப்படிப்பட்ட வல்ல இறைவன் நம்ம இடத்துல எதிர்நோக்குவது என்ன? இந்த பொறியை தானே அறிஞானவர்கள் இதை உணர்ந்து வருங்காலங்களிலேயாவது வளர்ந்து வாழும் மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆய்ச்சி அருள்வானாக இருக்கிறார்.